அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பாகிஸ்தானுடைய தீவிரவாத நடவடிக்கைகளை உலகறிய செய்வதற்காக 7 எம்பிக்கள் அடங்கிய குழுவை மத்திய அரசு அமைத்திருக்கிறது. 59 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த 7 குழுக்களிலும் இடம்பெற்றிருக்கிறார்கள். 33 நாடுகளுக்கு சென்று இந்தியா மீதான பாகிஸ்தானுடைய தீவிரவாத நடவடிக்கைகளை எடுத்துரைக்க இருக்கிறார்கள் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இந்த குழுவில் காங்கிரஸ் பரிந்துரைக்காத திரு சசி தரூர் இடம்பெற்றிருக்கிறார். திமுக தரப்பிலிருந்தும் தேசியவாத சரத்பவார் கட்சி பிரிவிலிருந்தும் திருமிகு சுப்ரியா சூலே, திருமிகு கனிமொழி ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். உத்தவ் சேனா, சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே பிரிவிலிருந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் பங்கேற்றிருக்கிறார். ஆனால் அதிமுக தரப்பிலிருந்து எந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இந்த குழுவில் இடம் கொடுக்கப்படவில்லை. இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். உலக நாடுகள் செல்லும் குழுக்களில் சசி தரூர், சுப்ரியா சூலே, கனிமொழி, உன்னிப்பாக பார்க்கும் காங்கிரஸ், உத்தவ் சேனா, அதிமுக, மோடி ஷாவின் உள்நாட்டு கணக்கு என்ன, வெளிநாட்டு கணக்கு என்ன அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு மாதவன் நாராயணன் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி பங்கேற்றிருக்கிறார். வலதுசாரி கருத்தாளர் திரு நித்யானந்தம் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ரவீந்திரன் துரைசாமி, இந்த குழுவை அமைச்சதன் மூலமாக மோடி ஷா போடக்கூடிய உள்நாட்டு கணக்கு என்ன? இல்லை, எல்லா இதுலேயுமே ஒரு அரசியல் கணக்கு இருக்குது. முதல் கணக்கு சசி தரூர் சம்பந்தப்பட்ட ஒரு கணக்கு. இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஸ்டேச்சர் உள்ள ஒரு காங்கிரஸ் எம்பி, தொடர்ந்து திருவனந்தபுரத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவருக்கு கேரளா சீஃப் மினிஸ்டர் ஆகணுங்கிற ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. ஒரு அப்பர் காஸ்ட் நாயர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அவர் அதற்குள்ள வாய்ப்பு காங்கிரஸ் கட்சியில் தான் அது இருக்குங்கிறது அவருக்கு தெளிவாகவே தெரியும். பட் காங்கிரஸ் கட்சிக்குள்ள அந்த வாய்ப்பை பெறுவதற்கு அவர் பாஜகவை ஒரு டூலாட்டு பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு பாஜகவை பயன்படுத்த அவர் நினைக்கிறாரு. பாஜகவை பொறுத்தவரையில் அங்கே ஒரு எம்பி வந்திருக்காங்க. மற்றபடி அங்கே உள்ள பொலிட்டிக்ஸ் சிபிஎம்முக்கும் எல்டிஎஃப்க்கும் யூடிஎஃப்க்குமான ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்ஸாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்குள்ள ஏற்கனவே அவங்களுக்கும் அவர் ஒரு முக்கியமான தலைவருங்கிறதுனால காங்கிரஸ் கட்சியில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறாரு. மல்லிகார்ஜுன கார்கேயை எதிர்த்து போட்டியிட்டவர் என்றாலும் அந்த காங்கிரஸ் ஹைகமாண்டில் இருக்கக்கூடிய அவங்களுக்கும் இவருக்கும் முழுமையான ஒரு நல்லுறவு இல்லை. ஸோ காங்கிரஸ் கட்சி அவரை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லுவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய டைமில் அவர்கிட்ட ஒரு குட்வில்லை உருவாக்கி அவரை பிஜேபி சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னால் அது எல்டிஎஃப்க்கும் யூடிஎஃப்க்கும் இடையில ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஜேபிக்கு ஒரு பூஸ்டாக வரலாம். இல்லைனாலும் காங்கிரஸோட விருப்பம் இல்லாமல், அனுமதி இல்லாமல் மத்திய அரசு அமைச்ச குழுல சசி தரூரிடம் பெற்றிருக்கிறார். அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் போர்க்கொடி தூக்குறாங்களே காங்கிரஸ். எடுத்தாலும் அவர் ஒரு லீடர். திருவனந்தபுரத்தில் 3 தடவை எம்பியா இருக்கிறாரு. அவருக்கு ஒரு கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் மத்தியில் 4 தடவை எம்பியா இருக்கிறாரு. கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் மத்தியில் அவருக்கு ஒரு பேக்கிங் இருக்குது. ஸோ அவரை ஜஸ்ட் லைக் தட்னு அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது. மேலும் இது ஒரு நாட்டு நலன் கருதிய ஒரு பிரச்சனைங்கும் போது காங்கிரஸும் அதில் சர்க்கம்ஸ்பெக்ட் பண்ணி தான் முடிவெடுப்பாங்க. இது இந்த அரசியல் இருக்குது. சுப்ரியா சூலே அண்ட் டிஎம்கே கனிமொழி இவர்கள் சரத்பவாருக்கு ரெப்ரசன்டேட்டிவ் ஆட்டும் முக ஸ்டாலினுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் ஆட்டும் உள்ள வர்றாங்க. இதில் இவங்க பாஜகவின் நேரடி எதிரிகள் அல்ல. காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸில் இருக்கிறதுனால தான் இவங்க பாஜகவுக்கு எதிரிகள். பாஜகவோட ஆல் இண்டியா தேசியவாத காங்கிரஸும் கனிமொழி திமுகவும் நேரடி எதிரிகள் இல்ல. எதிரியோட ஒன்றிணைந்து இருக்கிறனால தான் இவங்க எதிரியாக ஆகிறாங்க. சரத்பவாரை பொறுத்த வரையில அவர் ரஃபேல் அந்த ஊழல் இதெல்லாம் வரும்போது மோடி கிளீனுங்கிற இதை மற்ற ராகுல் காந்தி சொல்லும் போதே மோடிக்கு ஆதரவான வார்த்தைகளை சொன்னவர் தான். சிவசேனாவை கண்டெயின் பண்றதுக்கு, பாஜகவை ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு கட்டத்துக்குள்ள உதவுனவர் தான். எலக்ட்ரல் அலையன்ஸ் நேரடியாக வரலன்னாலும் கூட மோடிக்கும் சரத்பவாருக்கும் ஒரு நல்ல உறவு இருக்குது. அன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கழிஞ்ச ஒரு கூட்டத்தில் தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் சரத்பவாருக்கு பிரைம் மினிஸ்டரே தண்ணி எடுத்து கொடுத்த அந்த சீன்லாம் பார்த்தாங்க. டு பி கால் இஸ் பேட் இஸ் இஸ் பேட். 240 தொகுதியாக குறைஞ்ச பிறகு சரத்பவார் டிஎம்கே போன்றவங்கள்ட்ட ஒரு சேனலில் நல்லுறவு வேணும்னு நினைக்கிறாங்க. திமுக பொறுத்த வரையில் அங்கே மகாராஷ்டிராவில் பாஜக பெரிய ஃபோர்ஸ். ஸோ அந்த இடத்துக்குள்ள உள்ள பார்வை தமிழ்நாட்டுக்குள்ள இல்லை. தமிழ்நாட்டில் பாஜக நெகட்டிவ் ஓட்ஸ் அதிகம் உள்ள ஒரு ஃபோர்ஸாக தான் இங்கே இருந்துட்டு இருக்குது. என்றாலும் மோடியை பொறுத்த அளவில்
பலகீனமான காங்கிரஸ் இங்க 10 எம்பி சீட்டு வந்துட்டு இருக்காங்களேங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் இருக்கு. இங்கே பிரதானமா தானே திமுக வந்து பாஜகவை எதிர்க்குது. காங்கிரஸ் கூட இருக்கிறதுனாலயா பாஜகவை எதிர்க்குது திமுக? அதுதான் இங்க தமிழ்நாட்டோட தனித்தன்மையில இருக்குது. பாஜகவுக்குள்ள மகாராஷ்டிரா செல்வாக்கு வளையம் தமிழ்நாட்டுக்குள்ள இல்லை. பாஜகவோட எதிர்ப்பு சக்திகள் தமிழ்நாட்டில் பலமானது. அப்போ 3 எலெக்ஷன்லையுமே வந்து தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியை எதிர்த்து தான் தன்னை தகவமைச்சிட்டு வர்றாரு. பட் பாஜகவின் பார்வையில் இங்கே கன்னியாகுமரியில் மட்டுமே டெபாசிட் வாங்கின வசந்தகுமார் மட்டுமே டெபாசிட் வாங்கின காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இங்கே 10 எம்பி வந்துகிட்டு இருக்கேங்கிறது வந்து பாஜக பார்வையில் ஆல் இண்டியா சென்ட்ரிக்கா, அதுவும் 240 எம்பினி ஆன பிறகு அந்த எண்ண ஓட்டம் அதில் இருக்குது. ஸோ இதில் ஒரு பிரதான எதிர்க்கட்சியும் அங்கீகரித்தது மாதிரி இருக்கும் நேஷனல் இஷ்யூவில். ப்ளஸ் அவங்கள்ட்டையும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன ஒரு குட்வில் ஏற்பட்ட மாதிரி இருக்கும். அபோவ் ஆல் டெல்லி பாஜக முதலமைச்சர் ஊர்வலம் நடத்தின மாதிரி தமிழக முதல்வரும் பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை ஜைனிக் அக்ரஷனில் பண்ணது மாதிரி, கலைஞர் 71 இண்டோ பங்களாதேஷ் அந்த இஷ்யூவில் பண்ண மாதிரி, கார்கில்ல பண்ண மாதிரி இந்த இஷ்யூவுக்கு முழு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 40 எம்பிக்கள் இருக்கிற கட்சிங்கிற அடிப்படையிலான பிரதிநிதித்துவமாக இதை பார்க்க முடியாதா? 40 எம்பிக்கள் இருக்கக்கூடிய கட்சியில் அடிப்படையான பிரதிநிதித்துவம் பார்க்கணும்னா நீங்க அகிலேஷ் யாதவ் கொடுக்கலங்கிற கேள்வி பெரிதா வருதில்ல. அப்போ ஒரு நேரடி போட்டியாளர் யூபியில் அதிக சீட்டு ஜெயித்திருக்கிறாரு. மம்தா பானர்ஜிக்கு ஏன் அவங்க கட்சியில் ஒருத்தரை லீட் பண்ணதுக்கு ஏன் கொடுக்கலன்னு வருது இல்லையா? ஸோ பரவலாக எல்லா கட்சிகளும் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்க எண்ண ஓட்டத்தில் ஒரு ரெப்ரசன்ட் கொடுத்தாலும் அந்த இதுக்குள்ளேயும் ஒரு அரசியல் கணக்குகளும் இருக்கு. சரி, கூட்டணி கட்சியான அதிமுகவுக்கு ஏன் உறுப்பினர்களையும் இடம் கொடுக்கல, குழுவுடைய தலைவராகவும் இடம் கொடுக்கல பாஜக? கூட்டணி கட்சிங்கிறதுல கமிட் ஆயிருக்காங்க. இன்னும் அது சீட் ஷேரிங் அது இதெல்லாம் வரலைங்கிறதுக்காக ஒரு காரணமாக இருக்கலாம். சீட் ஷேரிங்கில் அமித்ஷா சிஎம்னு சொன்னாலும் கூட மோடி ரஃப் அண்ட் டஃபாக இருந்து அண்ணாமலை எடுத்த வாக்குக்குரிய சீட்டை வாங்கலாங்கிற நோக்கமாக இருக்கலாம். ஏற்கனவே 2021 சசிகலா தொடர்பாட்டு அமித்ஷா வந்து பேசியும் அந்த இடம் எப்படி முறிஞ்சதுன்னா மோடியே வேண்டான்னு சொன்ன பிறகு நீங்கள் என்ன கம்பல் பண்ணுறீங்கன்னு எடப்பாடி அமித்ஷாட்ட கேட்டதாக கூட ஒரு தகவல் உண்டு. ஸோ அந்த இடத்துக்குள்ள அமித்ஷா லெவலில் இருந்தது மோடி லெவலில் இருந்து வரும்போது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சக்தியாக இருக்கணும்னா 11.4% வாக்கு தாமரையில் எடுத்தவங்க 10% மேலே வாக்கெடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஷீட் ஷேரிங் வரணுங்கிற எண்ண ஓட்டம் பிஎம்க்கு இருக்கலாம். அதற்கான ஒரு இதில் வரட்டு பார்க்கலாங்கிற எண்ணமாக இருக்கலாம். இன்னும் அதிமுக அந்த அளவுக்கு வரல, ப்ரூவ் பண்ணலன்னு நினைக்குதா பாஜக? கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணலைங்கிறது உண்மை தானே. ஏன்னா 22 எம்பி சீட்டு 2 எலெக்ஷன் இல்லாமையா சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடனான கூட்டணிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்காங்க. கூட்டணி தான் உறுதிப்படுத்தியிருக்காங்க. சீட்டுக்கு தான் நீங்கள் ஒன்றும் சீட் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் இல்லாதவங்கிறத சுட்டி காட்டும் போது எங்களுக்கும் இந்த அலையன்ஸில் கணிசமான சீட் இருந்தால் தான் அது பலன் தருங்கிற அடிப்படையில் அவங்க இந்த மூவ் எடுத்திருக்கலாம். ஓகே, திரு ஆர்கே என்ன யோசிக்கிறாங்க இந்த குழுவை அமைத்ததன் மூலமாக? இதில் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளுக்கான முக்கியத்துவம் இருக்கு, அதே மாதிரி கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளுக்கான முக்கியத்துவம் குறைக்கவும் பட்டிருக்கு, கொடுக்கவும் படலை. இதில் அவங்க இருவருடைய மோடி ஷாவுடைய கணக்கு என்ன? நித்யானந்தம், நீங்கள் இது கேட்கணும். நான் சொல்கிறது இதில் வந்து அரசியல் கிடையாது. இதில் முழுக்க முழுக்க இப்போ ஒரு வைஸ் பிரசிடென்ட் கூடயோ இல்லைன்னா ஜனாதிபதி கூடயோ வந்து வெளியூருக்கு செல்லும்போது அவர்கள் எப்படி ஒரு குழுவை தேர்ந்தெடுக்கிறார்கள்னு பார்த்தீங்கன்னா அவர்களே வந்து, அதாவது வைஸ் பிரசிடென்ட்டுடைய அலுவலகம் பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் வந்து தேர்ந்தெடுக்கும். இன்னார் வாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து டைரெக்டாக அந்த எம்பிக்கே போகுமே தவிர அது ஒரு கட்சிக்கு போகாது. கட்சி நீங்கள் நாமினேட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஏனென்றால் வேற ஒன்றும் கிடையாது, அவர்களுக்கு சில சரத்துக்கள் இருக்கிறது. அதாவது குறிப்பாக வந்து நீங்கள் வெளியூரில் போயிட்டு இப்போ ஜனாதிபதி ஒரு பேச்சை பேசும்போது அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய இடத்தில் வந்து நீங்கள் யாரும் இருக்கக்கூடாது. அந்த மரபை வந்து நீங்கள் வந்து கடைபிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செய்வார்கள். ஏறத்தாலும் அதே மாதிரி ரீசன் நடந்திருக்குது. காங்கிரஸ் கட்சி கிட்ட யாரும் கேட்கவில்லை, இந்த மாதிரி நீங்கள் வந்து லிஸ்ட் அனுப்புங்கன்னு யாரும் கேட்கல. இவர்களே வந்து தேர்ந்தெடுக்கிறார்கள். யாரு? பிஜேபியினுடைய பிரதமருடைய அலுவலகம் எம்ஏ எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறது. அதில் ஃபர்ஸ்ட் நேமே சசி தரூர் தான் இருக்க முடியுங்க, வேற வழியே கிடையாது. அவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டியுடைய சேர்மனாக இருக்காரு. அவரை இக்னோர் பண்ண முடியாது, யாருனாலையும் முடியாது. அதை தாண்டி யூஎன்ல இருந்திருக்காரு. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. ஆங்கிலம் நன்றாக பேச தெரியும். என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு ஒரு எதிர்வினையாற்றக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறது. கேரளாவில் நிற்கிறாருங்க. கேரளாவில் வந்து தினம் வந்து ஒரு 10 பேர் மைக்க போட்டு இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ரிப்பப்ளிக்காரன் எவ்வளோ இரிட்டேட் பண்ணா சுரந்தானுடைய அந்த டைமில் வந்து இவருடைய வைஃப் வந்து இறந்த அந்த வேலையில் வந்து ரிப்பப்ளிக் எந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணா நான் பார்த்து கொண்டு தான் இருந்தோம். அந்த இடத்துல கூட அவர் வந்து
ஒரு பர்ஸ்ட் அவுட்டோ இது ஒன்றுமே கிடையாது. அவர் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சமாளித்து தான் போய் கொண்டிருந்தார். அப்போ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் வந்து இது வந்து நிச்சயமாக அவர் வந்து கையாளக்கூடிய நபர் என்று அனைவருக்கும் தெரிந்து விட்டது. ஆனால் இந்த சமீப காலத்தில் வந்து நிச்சயமாக மோடிக்கு ஏறத்தாழ வக்காலத்து வாங்குற மாதிரி தான் அவர் வந்து பேசிக் கொண்டிருந்தார். அது காங்கிரஸ் கட்சிக்கு பிடிக்காம இருக்கும். அது அவருடைய உள்நாட்டு அரசியல், அதாவது கட்சிக்குள்ளால் இருக்கின்ற அரசியலினுடைய ஒரு விளைவாகத்தான் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை எனக்கு மிக மன வருத்தத்தோடு கூறக்கூடிய விஷயம் என்னவென்றால், ராகுல் காந்தி இதில் வந்து கொச்சையாக நடந்துகிட்டு நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இது நாட்டினுடைய ஒரு பிரச்சனையாக பார்க்கிறோம். அதாவது அப்கோர்ஸ் பல விஷயங்கள் இருக்கிறது. இன்னமும் அங்க வந்து பெஹல்காம்ல நடந்த அந்த செக்யூரிட்டி லேப்ஸுக்கு இன்னமும் யாரும் ரெஸ்பான்சிபிள் இல்லை. என்னை பொறுத்தவரை லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹா வந்து டிஸ்மிஸ் செய்ய வேண்டும், அமித்ஷா வந்து பதவி விலகு செய்ய வேண்டும். அங்க இருக்கின்ற அரசாங்கம் மேல ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் வந்து பாவையாகத்தான் இருக்கிறார்கள். உமர் அப்துல்லா ஒரு பாவையாக இருக்கிறார். பாதுகாப்பு முழுமைக்கு மத்திய அரசு தான். ஆமா, முழுக்க மத்திய அரசு தான் போகிறது. 16 கோர்னுடைய கமாண்டர் என்ன செய்து கொண்டிருந்தார், 3RR கமாண்டர் என்ன செய்து கொண்டு, இந்த கேள்வி எல்லாம் இருக்குது. நிச்சயமா அந்த கேள்வி எல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி தான். இதெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதுதான். நாடாளுமன்றம் கூட வேண்டும், நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும். இதில் எல்லாம் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ராகுல் காந்தியினுடைய இது எல்லா டிமாண்டும் நான் ஒத்துக்கொள்கிறேன். ஜெய்சங்கர் வந்து தகவல் தெரிவித்தாரா பாகிஸ்தானுக்கு, அதாவது நாங்க வந்து ஏற்கனவே பேசிவிட்டோம் என்று சொல்றது, அதையெல்லாம் நான் அந்த கேள்வியில் எல்லாம் ராகுல் காந்தியோட கூட இருக்கிறேன். ஆனால் இதுல வந்து நான் வந்து மாறுபடுகிறேன். நிச்சயமாக அதாவது நம்மளுடைய கம்ப்ளீட் டிப்ளமசி வந்து இப்போ கம்ப்ளீட் அப்படியே ஏதாவது சுக்கு நூறா இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நாடு கூட, நாம் பலமுறை இது விவாதிச்சிருக்கிறோம், அண்டை நாடு கூட, ஒரு நாடு கூட நம்மளுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கொண்டு பாகிஸ்தான் தீவிரவாத நாடு என்று சொல்லவில்லை. தீவிரவாதத்தை கண்டிக்கிறோம் என்று அனைவரும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த தீவிரவாதிகள் எல்லாம் உருவாக்குவது பாகிஸ்தான் என்று ஒரு நாடு கூட, பகல்காம் தாக்குதலை கண்டிக்கிறோம் மட்டும்தான் சொல்றாங்க. ஆமா, அவர்கள் அந்த தீவிரவாதத்தை கண்டிக்கிறோம், தீவிரவாதம் இருக்கக்கூடாது, தீவிரவாதம் ஒழிய வேண்டும் என்றுதான் பேசுகிறார்களே தவிர அதை தாண்டி போயிட்டு 2008 பண்ணாங்க, ஆனால் இப்ப செய்யவில்லை. அப்போ அதற்காக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிவில் சொசைட்டியினுடைய குழு நிச்சயமாக தேவைப்படுகிறது. முதல் முறையாக பாஜக வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கு. இதுவரை பாத்தீங்கன்னா இப்ப கொழும்புல வந்து போன மாசம் ஒரு மீடியா ஒரு பெரிய ஒரு செமினார் நடத்தினாங்க. அது வந்து இந்தியாவில இருந்தும் பல நபர்கள் சென்றார்கள், அதாவது இந்தியன் டெலிகேஷனாக சென்றார்கள். அதுல வந்து கோதி மீடியாவை தவிர வேற யாருமே கிடையாதுங்க. அப்ப இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயம் எடுத்து பார்த்தாலும் பாஜகவை பொறுத்தவரை பாஜக தான் என்ன பண்றது, தேசியவாத கட்சி, தேச கட்சி, தேசப்பட்டு இருக்கிற கட்சி. பாக்கி எல்லாருமே வந்து எதிரி கட்சி மட்டும் கிடையாது. அவர்கள் அனைவரும் இந்தியாவுக்கு எதிராக கட்சிகள் என்று சித்தரிக்கின்ற இந்த வேளையில் வந்து மோடியும் ஷாவும் இந்த வேலையை செய்திருக்கிறாங்க. என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு கனிமொழியும், ஒரு சுப்ரியா சூலையும், ஒரு சசி தரூரையும் எல்லாம் எடுத்துக்கொண்டு, ஒரு மனோஜ் ஷாவை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் வந்து குழு அமைத்து அவர்களை அனுப்புகிறார்கள். அப்ப இது ஒரு பெரிய ஒரு மாற்றம், பாஜகவை பொறுத்தவரை மாபெரும் ஒரு மாற்றம். இதுல என்னை பொறுத்தவரை அரசியல் கிடையாது, காங்கிரசும் இதுல அரசியல் காணக்கூடாது. ஆனந்த் சர்மா, கௌரவ் கோகாய், சையது நசீர், ராஜா வாரிங் அப்படின்னு 4 பேர் காங்கிரஸ் தரப்புல இருந்து பரிந்துரை செய்யப்பட்டதாக செய்திகள் வருது. அந்த செய்திகள்ல ஆமா, ஜெயராம் ரமேஷும் அதை வந்து பதிவிட்டிருக்கிறார், ட்விட்டர்லயும் பதிவிட்டிருக்கிறார். அப்படி கேட்கவே இல்லையே, கேட்டா தானே நீங்க பரிந்துரை செய்ய வேண்டும். அனைத்து கட்சிகிட்ட கேட்டாங்களா? இப்போ நம்ம திமுக கிட்ட யாரும் கேட்கலையே. நாரதர் அரசியல் பண்ணது பாஜகங்கிற அளவுக்கு ஜெயராம் ரமேஷ் விமர்சிக்கிறாரு பாஜக. இல்ல இது 3 பேருங்க, ஜெய்சங்கர், கிரண் ரிஜிஜு, அப்புறம் பிஎம்ஓ இருக்கின்ற ராஜ்நாத் சிங், 3 பேர் தான் கால்ஸ் பண்ணாங்க. இந்த 3 பேர் கால்ஸ் பண்ணித்தான் இந்த நபர்களை வந்து செலக்ட் பண்ணாங்க. அதுவும் குறிப்பா ஏன் ஒரு முகமது மைத்ராவை செலக்ட் பண்ணலன்னு கேட்கலாம். அவர்கள் வந்து ரொம்ப ஆர்டிகுலேட்டராக, அது ஏன்னா வெளியூர் சென்றுட்டு மோடிக்கு எதிராகவோ இல்லை என்றால் இந்த அரசாங்கத்துக்கு நீங்க யாரை ரெப்ரசென்ட் பண்றீங்க? இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றீங்க. இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றீங்கன்னா இன்னைக்கு இருக்கின்ற அரசாங்கத்தை தான் நீங்க ரெப்ரசென்ட் பண்றீங்க. அந்த அரசாங்கத்தினுடைய தலைமையில் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா மோடி தான் இருக்கிறார். அப்போ அவரை ரெப்ரசென்ட் பண்ணும்போது நீங்க தீவிரவாதத்துக்கு எதிராக பேசலாம், ஆனால் பாக்கி இருக்கின்ற அரசியல் நீங்க பேச வேண்டாம் என்ற அந்த இடத்துல இருந்தா இது கம்ப்ளீட் அப்ரோச் இருக்கிறது. அரசியல் நடவடிக்கைகளை அங்க போய் விமர்சிக்கிற எம்பிக்களை அவங்க தேர்ந்தெடுக்கல. அதாவது அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாத எம்பிக்களை தேர்ந்தெடுக்க இது ஒரு பெரிய ஹியூஜ் ஸ்டெப்புங்க இந்த அரசாங்கத்துக்கு. இதுவரை இந்த அரசாங்கம் என்ன சொல்லிக் கொண்டிருந்தது, பாஜகவை தவிர யாருமே தேசபக்தி கிடையாது என்று சொல்லிக் கொண்டிருந்த அரசாங்கம் இன்னைக்கு ஒரு பெரியாரனுடைய ஒரு வாரிசாக வந்து ஒரு கனிமொழியை வந்து நாட வேண்டியதா இருக்கிறது. ஒரு பாராமதியில வந்து 3 முறை ஜெயித்து வந்த, அதுக்கு முன்னால வந்து ராஜ்யசபால இருந்த ஒரு சுப்ரியா சூலையை நாட வேண்டியதா இருக்கிறது. இப்போ இப்படி ஒவ்வொரு நபரையும், மனோஜ்குமார் ஜா யாரு, பீகார்ல அந்த அளவுக்கு பெரிய ஒரு மனிதராக இருக்கு. மணிஷ் திவாரியை வந்து எடுத்திருக்காங்க, குழு எடுத்திருக்காங்க. ஆனந்த் சர்மாவும் குழுல இருக்கிறாரு. ஆனந்த் சர்மாவை ஆக்சுவலா வந்து ஒரு லீடரா அனுப்ப முடியாதுங்க. அது பல விஷயங்கள் இருக்கிறது, இதை வந்து வெளிப்படையாக பேச முடியாது. அப்போ இந்த குழுனுடைய தலைமை என்பது நிச்சயமாக இந்த மாதிரி நபர்கள் தான், கம்ப்ளீட்லி ட்ரிவன் பை எம்இஏ தான். அப்போ ஒவ்வொரு குழுலையும் வந்து 2 பேர். இப்போ நானும் கேட்கறேன், தேஜஸ்வி சூர்யா எந்த கணக்கில் வந்தாருன்னு கேட்கறேன்.
பயங்கரமான ப்ரெஷர் இருக்குங்க. பிஜேபியில இருந்து அட்லீஸ்ட் ஒரு 29 இருந்து 30 எம்பிஸ் வந்து பிரதமர் அலுவலகத்துக்கும் அங்கேயும் ஃபோன் பண்ணி கேட்கறாங்க, ஏன் நான் எங்களையும் எடுக்கல, எங்களையும் கூட்டிட்டு போல, நாங்க தானே இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுவோம், நாங்க தானே எல்லா இடத்துலையும் போய் பேசி இருக்கிறோம். இது பிஜேபி வந்து எம்பிஸ் போறது உண்டுங்க, குழுவாக சென்று RSS மூலியமாக, பாக்கி இருக்கின்ற சங் பரிவார் மூலியமாக எல்லா இடத்துலையும் சென்று அவர்கள் வந்து அந்த RSS அந்த வளையத்தை வந்து இன்னும் சக்திப்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணி கொண்டிருக்கிறார். அவர்களே வந்து இந்த குழுவில் வந்து இவர்கள் சேர்க்கவில்லை. ஏனென்றால் மிக தெளிவாக இதனுடைய ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏன் 33 நாடு, ஏன் கனடா கிடையாது, ஏன் சைனா கிடையாது, இதெல்லாம் கேள்விகள் தான். அப்படி இருந்தால் கூட அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஒரு இந்தியா என்ற வந்துவிட்டால் குழு இருக்கணும், இன்க்ளூசிவா ஒரு குழு தான். இதுல வந்து அதிமுக பத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நபர் அதிமுக இருக்கிறாரா? இப்போ ஒரு கனிமொழிக்கு எதிரே நிகரான ஒரு ஸ்டேச்சர்ல இருக்க ஒரு நபர் இருக்கிறாரா? இப்போ இல்லைன்னா திமுகலே கேட்கலாமா, ஏன் டிஆர் பாலு இருக்கிறாரு, அவர் தானே சீனியர், ஆராசா இருக்கிறாரு, அவர் எவ்வளவோ காலமாக இருந்திருக்காரு, அமைச்சர் திருச்சி சிவா இருக்கிறாரு, அவரையெல்லாம் ஏன் அனுப்பக்கூடாது? அப்ப பிரதமர் அலுவலகத்தை பொறுத்தவரை இவர்கள் தான் கரெக்டா இருப்பாருன்ற அவர்கள் ஒரு கணக்கு போடுறாங்க. அது பாராளுமன்றத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறீங்க? என்ன பிரச்சனை வந்தாலும் கனிமொழி இதுவரை வந்து ஒரு கத்தனதோ இல்லை என்றால் ஒரு சபை நாகரிகத்துக்கு அந்நியமான ஒரு வார்த்தையை வந்து இதுவரை பயன்படுத்தவில்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு கிரைட்டீரியத்தை அனைவரும் சுப்ரியா 59 பேரும் அப்படிப்பட்ட நபர்களாக தான் இல்ல 50 தலைமை குழுவில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் இப்படித்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். இதுல அரசியல் கிடையாது. இதுக்கு பிஜேபிக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். முதல் முறையாக பாஜக இது செய்திருக்கிறது. நாங்கள் எல்லாரும், அதாவது ஒரு கனிமொழியும், ஒரு சுப்ரியா சூலேயும், ஒரு மனோஜ்குமார் ஜாவும், ஒரு மணிஷ் திவாரியும் எல்லாம் இந்தியர்கள் தான், இந்தியாவுக்காக நிலை கொள்வார்கள் என்று பாஜகவுக்கு கடைசியாக இன்னைக்கு வந்து புரிஞ்சிருக்கிறது. ஓகே, திரு நித்யானந்தம், எதிர்க்கட்சிகள் நாட்டின் மீது அக்கறை இல்லை, தேசப்பற்றோடு இல்லை அப்படின்னா இவ்வளவு நாள் விமர்சித்த பாஜக இப்போது உலக நாடுகளுக்கு பாகிஸ்தானுடைய தீவிரவாத தாக்குதல் தொடர்பான விளக்கங்களை கொடுப்பதற்கு அனுப்புகிற அந்த குழுவை ரொம்ப தேர்ந்தெடுத்து செய்திருக்கிறார்கள். இன்க்ளூசிவா இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு பாஜக இந்த முறை முதன்முறையாக வந்திருக்குன்னு பாராட்டு தெரிவிக்கிறார் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன். நேர்பட பேசு நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல விவாதம் இன்றைக்கு. இதில் அரசியல் கலப்பு இருப்பதற்கு அதிக வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் இதில் அரசியல் இருப்பதாக வண்ணம் பூசப்பட்ட காரணத்தினால அதையும் நாம் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. இத்தனை நாள் தேச விரோதிகளாக, தேசத்திற்கு எதிரானவர்களாக என்று விமர்சிக்கப்பட்டவர்கள் சிலர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னோம். உண்மைதான். தேசப்பற்றுக்கு எதிராக, தேசத்துக்கு எதிராக என்று சொல்வது பாகிஸ்தானை ஆதரிப்பது போல பேசுவதும், தேசம் வளரவே இல்லை என்று திரித்து கூறுவதும், இப்படியெல்லாம் செய்கின்ற பொழுது அரசியலிலே அவைகளை பயன்படுத்தி, அதெல்லாம் மத்திய அரசு விமர்சிக்கிறதா தானே பொருள். மத்திய அரசு இல்லை, பாஜக இந்த சொற்களை எல்லாம் சொல்லி அரசியல் செய்தார்கள். அவர்கள் ஒரு அரசியல் கட்சி. ஆனால் அரசியல் கட்சி வேறு, அரசு வேறு. அதுவும் இது போன்ற பாகிஸ்தானுடைய அட்டூழியத்தை எதிர்க்கின்ற பொழுது இங்கே கட்சி என்பது அறவே கிடையாது. எத்தனையும் தூக்கி எறியப்பட வேண்டியது. நாட்டு மக்கள் மட்டுமே முன்னே நிறுத்தப்பட வேண்டும். இல்லை, எல்லா கட்சிகளும் அரசோட தான் நின்னாங்க. அதனால தான் சில கேள்விகள் கேட்கிறாங்க. அதனால தான் பாஜக இன்னைக்கு கண்டுபிடிக்கல. இவங்களெல்லாம் இத்தனை நாள் அரசியல் பேசுகிறவங்களுக்கு அரசியல் பண்ணாங்க. எப்படி அரசியல் பேசுனாங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் தெரியும். மோடி என்பவர் ஒரு நம்முடைய வரிப்பணத்தை அதிகம் எடுத்துக்கிறார், மோடி என்பவர் மோசமானவர், இந்தியை திணிக்கிறார், இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது தமிழர்களுக்கு எதிரானவர், தமிழ்நாட்டுக்கு எதிரானவர் என்று மோடியை சொல்கின்ற பொழுது தேசத்துக்கே எதிரானவர் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது ரெண்டுமே அரசியல் தான். இந்த அரசியல் அரசோடு வரக்கூடாது. அரசு வேறு, அரசியல் வேறு. புரியுதுங்களா? அரசியல் கட்சி என்பது வேறு. இப்போ இந்த 7 பேர் தலைமையில் 59 பேர் 7 பிரிவுகளாக பிரித்து நாடு முழுவதும், உலகம் முழுவதும் அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆபரேஷன் பாகிஸ்தானுடைய விஷயங்களில், ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானுடைய விஷயங்களில் இந்தியாவினுடைய தவறு என்ன இருக்கிறது, இந்தியாவினுடைய சரியான தன்மை என்ன இருக்கிறது என்பதை எடுத்து கூறுவதற்காக சென்றிருக்கின்றார்கள். இது ஒன்றும் இந்த நாட்டில் புதிதல்ல. நரசிம்மராவ் அவர்கள் ஏற்கனவே வாஜ்பாய் அவர்களை தேர்ந்தெடுத்து இந்தியாவின் சார்பாக பேச இந்த போர்க்காலத்திலே அல்ல,
சாதாரணமாக இந்தியாவின் நிலையை எடுத்து சொல்வதற்கு பயன்படுத்தினார்கள். ஆனா எதிர்க்கட்சிகளுக்கே நிறைய கேள்விகள் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு. நாடாளுமன்றத்துடைய சிறப்பு கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு அவங்க வலியுறுத்துறாங்க. ஆனா அதற்கு மத்திய அரசு செவி சாய்க்கலை. அதுவும் இதுவும் வேறுங்க. நீங்க இப்ப நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு என்பது இந்த குழு எதனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? இல்ல, இவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சாதானே அவங்க உலக நாடுகள்கிட்ட போய் பேச முடியும், சொல்ல முடியும். அவங்களுக்கே அரசாங்கத்தை பொறுத்தவரை இவர்கள் கொடுக்கின்ற அறிக்கைகள், இவர் பேசுகின்ற பேச்சு அனைத்தையும் முற்று கவனித்து பார்த்து இவர்கள் இந்தியாவுக்கு விரோதமாக எங்கேயும் வார்த்தைகளை விடமாட்டார்கள், ராகுல் காந்தி மாதிரி பேச மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இவர்களுக்கு ஏற்படும். ராகுல் காந்தி கேட்ட மற்ற எல்லா கேள்விகளையும் திரு ஆர்கே வெளிநாட்டுக்கு போன நியாயமானதுன்னு தான் சொன்னார். வெளிநாட்டுக்கு போனாலே இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடிய ராகுல் காந்தின்றதை தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் செய்ய மாட்டார்கள். ரெண்டாவது, காங்கிரஸ் கட்சியில் 4 பேர் கொடுத்தாங்கன்றாங்க. சசி தரூரை எடுத்ததில் என்ன தப்பு இருக்குது? காங்கிரஸ் பெருமைப்பட வேண்டாமா? எவ்வளவு அனுபவம் மிக்கவராக, எவ்வளவு உலகத்தை சுற்றி வந்தவராக சாதித்தவர் தான் சசி தரூர். இந்த சசி தரூரை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வது என்பது காங்கிரஸுக்கே குறைவாக மக்கள் மத்தியிலே ஒரு எண்ணம் தோன்றும் அல்லவா? காங்கிரஸ் பற்றிய எண்ணம் வரும் இல்லையா? அதை கூட கவனிக்காமல் இவர்கள் அரசியல் செய்கின்றார்கள். இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். திரிணாமுல் காங்கிரஸில் யாரும் இல்லை, இவங்க கேட்டால் தானே கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கேன். மூத்த பத்திரிகையாளர் தான். பத்திரிகையாளர் இல்லை தான். சொல்லுங்கள், விஷயத்தை சொல்லுங்கள். அப்போ திரிணாமுல் காங்கிரஸில் யாரும் கேட்காமலோ கொடுக்காமலோ இல்லை. திரிணாமுல் காங்கிரஸில் இர்ஃபான் பட்டான் அப்படிங்கிற ஒரு அரசாங்கம் தேர்ந்தெடுத்தது. ஆனால் மம்தா பானர்ஜி நாங்கள் இதற்கு எதிராக இருக்கிறோம், நாங்கள் அனுப்ப முடியாது என்று சொல்லிவிட்டார், மறுத்துவிட்டார். தேச விரோதமாக பேசிவிட்டார்கள். இந்த தேசத்தினுடைய நல்லெண்ண கருத்துக்களை வெளியே சொல்வதற்கான அவசியம் எனக்கு கிடையாது, அக்கறையும் கிடையாது என்று நாட்டு மக்களுக்கே தெளிவுபடுத்தி விட்டார்கள். ஆக இது போன்ற ஒரு குழுவிலே செல்கின்ற பொழுது நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இந்த வாஜ்பாய் அவர்கள் சென்றது போது இந்த 59 பேரில் தலைமை தாங்கக்கூடிய இந்த 7 குழுவினுடைய 7 பேருமே கனிமொழி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் மீது தேசம் என்று வருகின்ற பொழுது தேசத்தின் நலன், தேசத்தின் இந்த ஆபரேஷன் சிந்தூர் விஷயத்தில் நாடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவில் அவர்கள் இருக்கிறார் என்றால் அதுதான் உண்மையான நிலை. அரசியல் வேறு. பாஜக புரிந்து கொண்டது அப்படின்னு இல்ல, பாஜகவுக்கு முன்னாடியே தெரியும். ஒரே நாள்லயா தெரிஞ்சுக்க முடியும் இவங்களெல்லாம்? இவங்க நீண்ட நாள் எம்பி கனிமொழி, நீண்ட நாள் எம்பி சசி தரூர், இவங்கெல்லாம் இன்னைக்கு வந்தவங்க எம்பிக்கலாம். ரெண்டாவது 59 பேர்ல அதிகமாக பிஜேபி வந்தாங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய உந்துதலோடு, ஆர்எஸ்எஸ்னுடைய சிபாரிசுன்னு சொல்லுவோம், பரிந்துரையின் பேரில் வந்தாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆர்எஸ்எஸ்லாம் கட்சியில் பரிந்துரையெல்லாம் பண்ணாது. ஆர்எஸ்எஸில் பயிற்சி பெற்ற தேசபக்தி மிக்க நல்ல தேசத்தை பற்றி தெரிந்தவர்கள் வெளியே சென்றால் பேசக்கூடிய திறன் படைத்தவர்களை தயார்படுத்துவதற்காக சில இளைஞர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். மூத்தவர்களோடு அனுப்பி வைக்கிறார்கள். ஏனென்றால் இடைவெளி என்பது இருக்கக்கூடாது. அந்த ஜெனரேஷன் கேப் எதுவுமே வராமல் இந்த நாடு எப்படிப்பட்டது என்பது புரிந்து கொண்டு அவர்களும் நாளை அந்த பெரிய பொறுப்புகளை ஏற்க வேண்டி வரும் என்ற பயிற்சியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிற காரணத்தினால சில இளைஞர்களும் மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இங்கே மோடியா அங்கே சென்று பாரதத்தினுடைய அத்தனை இந்த பாகிஸ்தான் விஷயங்களிலே பேசியது மோடிக்கு லாபமாக போகுமா, இந்தியாவுக்கு லாபமா என்ற கேள்விக்கே இடம் கிடையாது. அவர்களும் இந்தியர்கள் தான். செல்லக்கூடிய அத்தனை எதிர்கட்சியாக இருந்தாலும் அவர்களும் இந்தியாவை நேசிக்கின்ற இந்தியர்கள் தான். எனவே அவர்களுக்கும் இதில் பெருமை இருக்கிறது, பெருமைப்பட வேண்டும். இது மோடிக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, அமித்ஷா மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. எனவே இந்த நாடு முழுமையாக, தமிழ்நாட்டில் கூட தேசிய கொடி ஏந்தி இங்கே ஒரு ஊர்வலம் முதல் முறையாக ஒரு தேசிய சிந்தனையோடு ஊர்வலம் விட்ட ஒரு வரலாறு நாம் பார்த்துருக்கிறோம். இப்படி சில சமயங்களில் ஏற்படுவது இயல்பு தான். திரு மாதவன், இந்த 7 எம்பிக்கள் கொண்ட குழுவை அமைச்சதுல எந்த விதமான அரசியல் கணக்கும் இல்லை அப்படின்னு திரு ஆர்கே குறிப்பிட்டார். அப்படியாக தான் இதை பார்க்கணுமா? இல்லை, என்ன கேட்டீங்கன்னா நான் 3 பேச்சாளர் கேட்டேன். எல்லாரும் சொன்னதுல ஒரு நல்ல நியாயம் இருக்கு. ஆனா அதுல சாணக்கிய தந்திரம் என்ன ஒண்ணு இருக்குங்கிறத நம்ம ஒத்துன்னு தான் ஆகணும். அமித்ஷா என்ன சொல்றாரு,
பாகிஸ்தான் அப்படியே கலங்கி போயிடுச்சு. உலகம் எல்லாம் நம்மளை புகழறதுன்னு சொல்றாரு. ஆனா நிஜத்துல என்ன நடக்குது? அமெரிக்கா என்ன சொல்லுது? அமெரிக்கா வந்து பாகிஸ்தானும் இந்தியாவும் ரொம்ப சண்டை போட்டுக்காம இருங்க நல்ல பையங்களான்னு ஒரு மாதிரி ஒரு மேல்பூச்சாக ஒரு ஸ்டேட்மெண்ட். யூகேவும் தான் சொல்றது. எல்லாரும் என்ன சொல்றாங்க? அணுகுண்டு வைத்த 2 நாட்டுகள் மோதின்னு இருக்குன்னு தான் சொல்றாங்களே ஒழிய பாகிஸ்தான் அரசாங்கத்தை கிளியரா இவங்க தீவிரவாதத்தோட சேர்ந்தவங்கன்னு யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது ஜியோ பாலிட்டிக்ஸ் ரீதியில கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு, உள்நாட்டு அரசியல் ரீதியிலும் பார்க்க வேண்டியிருக்கு. 2 தனித்தனியா விளக்க முயற்சிக்கிறேன். உலக அரசியல்ல இன்னைக்கு சைனாவை ஓரங்கட்டணும்னு அமெரிக்கா முயற்சி செய்வது, அதனால ஓரளவுக்கு பாகிஸ்தான் அதற்கு தேவைப்படுகிறதுங்கிறதுனால ஒரு கோட தாட்ட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு தேதிக்கு அதிபர் ட்ரம்ப் ரொம்ப முக்கியமானவர் என்பது மாற்று கருத்து கிடையாது. ஆனா இந்த டயத்துல நீங்க மற்ற பேச்சாளர் இன்னைக்கு பேனலிஸ்ட் சொன்ன மாதிரி நாடு ஒன்றுன்னு காட்ட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. அதுல குறிப்பாக கவனிக்கணும், மே 8ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் நடந்தப்புறம் மோடி அதிகாரிகளோட ஒரு பிரைவேட் மீட்டிங் வச்சார். அதுல என்ன சொன்னாருன்னா, இது ரொம்ப ஒரு நீண்ட நாள் யோஜனையோட செயல்பட வேண்டிய விஷயம், எல்லாரும் சொல்ற மாதிரி அதிரடியாக பண்ணிட்டு நம்ம ஜெயிச்சோன்னு நினைச்ச கூடாதுன்னு கிளியரா சொல்லியிருக்காரு. அதாவது வெளிப்படையாக வந்து பிம்பத்துக்கு இந்தியா ஜெயிச்சுட்டுது, அதிரடியாக ராணுவ தாக்குதல் நல்லா நடந்திருக்குன்னு சொல்லாம ஒழிய உள்ள ஒரு மாதிரி ஒரு ஜாகிரதையாக நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அதனாலதான் கர்னல் சோஃபியா குரேஷியா அந்த ஸ்போக்ஸ் உமனா உட்காத்தினதுக்கு ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணது. இது நாட்டுல வந்து இந்து முஸ்லிம் கலவரம் ஒன்றும் கிடையாது, நாங்க ஒத்துமையா இருக்கோம்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி வெளிநாட்டுல இதே மாதிரி ஒரு பிம்பத்தை ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக இதை ஒரு கொஞ்சம் அரசியலும் கலந்து கூட்டணி கட்சிகளுக்கு நல்ல வெயிட்டேஜ் கொடுக்கிறாரு. ஆனா சசி தரூரை வைக்கிறதுல ஒரு ராஜதந்திரம் இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவருக்கு தகுதி ரொம்பவே அதிகம் உண்டுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. திரு ரவீந்திரன் சொல்ற மாதிரி கேரளாவோட முதலமைச்சராக அவர் ஆசைப்படுறாரா இல்லையா தெரியாது. ஆனா பின்னணியில என்ன நடந்திருக்கு பாருங்க. கொஞ்சம் மாசமாகவே டெல்லியில என்ன பேச்சு அடிபடுகிறதுனா, சசி தரூரை காங்கிரஸ்ல ஓர கட்டிட்டாங்க. பாராளுமன்றத்துல முக்கியமான டிபேட்ஸ்ல முக்கியமான பேச்சுல கூட அவருக்கு வாய்ப்பு தரதில்லை. இவ்வளவு நிபுணராக இருந்தும் அவருக்கு அந்தஸ்து தரப்படவில்லை என்பது ஒரு கசப்பான உண்மை. அதில் கேரள அரசியலும் சேர்ந்திருக்கலாம். ராகுல் காந்தி தன்னை விட ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறவார அலோவ் பண்றது இல்லைன்னு சொல்ற ஒரு வதந்தி, ஒரு காசிப்பும் இருக்கலாம். ஆனா இது வேணும்ட்டே சசி தரூரை ஒரு நாரதர் வேலை பாக்குற மாதிரி தான் ஒரு அளவுக்கு பார்க்கணும். சாணக்கிய தந்திரம்னு பார்க்கலாம். இப்ப நம்ம ராமாயணத்துல இருந்து உதாரணம் எடுத்துட்டா விபீஷண சரணாகதி பத்தி சொல்லுவாங்க. விபீஷணனை எதுக்காக ராமர் வந்து அடைக்கலம் கொடுத்ததுல ராஜதந்திரமும் இருக்கு, கொள்கையும் இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி இதுல ராஜதந்திரமும் இருக்கு, கொள்கையும் இருக்கு. கொள்கை பிரீதி பாத்தீங்கன்னா தகுதியில சசி தரூரை மிஞ்சினவங்க யாரும் கிடையாது. இந்த முழு குழுல நீங்க பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல நன்னா எடுத்து சொல்றதுக்கு சசி தரூர் வேற ஒரு ஆளும் கிடையாது. அதை விட்டா 2வது ஆளு எம்ஜே அக்பர். ஆனா அவர் சர்ச்சைக்குரியவர், பாலியல் வழக்கில் மாட்டிக்கொண்டவர். அவரை உள்ள நுழைச்சிருக்காங்க. ஆனா மற்றவங்க எல்லாம் உப்புக்கு சப்பானி மாதிரி வெவ்வேறு கட்சிக்கு ஒரு நல்ல ஒரு குட்வில்லாகவும் கூடவே வெளிநாட்டுக்கு போறதே எல்லா கட்சியிலிருந்து நாங்க இந்தியா ஒன்று சேர்ந்து இருக்கிறோம்னு ஒரு வெளியுறவுல ஒரு நல்ல பிம்பத்தை ஏற்படுறதுக்கும் இது எல்லாத்தையுமா சேர்ந்து ஒரு அவியல் ஆட்டமாக இது செய்யப்பட்ட குழு. இது எல்லாத்துக்கும் இல்ல கருவேப்பிலை மாதிரி இருக்காரு இவர். இது காங்கிரசுக்குள்ள ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தாதா சசி தரூருக்கு மத்திய அரசு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது? அதுலதான் நான் ராஜதந்திரங்கிறேன். அதாவது அவருங்க வந்து உள்நாட்டு விஷயத்துல காங்கிரஸை ஓரங்கட்டுறதுக்காக வேணும்ட்டே அவங்கள்ட்ட வந்து ஒரு 4 பேரை வரவழைச்சுக்கிறது. முதல்லயே சசி தரூர் தானாகவே பேச வேண்டியது. சசி தரூர் என்ன சொல்றாரு? நான் வந்து அரசாங்கத்திட்ட சொன்னேன், நாட்டுக்காக பேசுறது ரொம்ப ஒரு நல்ல வாய்ப்பு, ரொம்ப மிக்க நன்றி. ஆனா நீங்க கட்சிகிட்ட பேசுவீங்கன்னு நான் நம்புறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. கட்சிகிட்ட போய் அவர் பர்மிஷன் கேட்கல. கட்சியும் இவருக்கு நல்ல தகுதி இருந்தும் வேணும்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஒரு சாக்கு சொல்லி அவங்கள இல்லாம படுறது. இதுல வந்து காங்கிரஸ் வந்து எம்பாரஸ் பண்றதுக்காக இது ஒரு வாய்ப்பு. இது இப்ப இதே மாதிரிதான சல்மான் குர்ஷித்தையும் பேசி இருக்காங்க. அவரு கட்சி தலைமையுடைய அனுமதி விருப்பம் இல்லாம குழுல இடம்பெறுவது சரியில்லைன்னு அவர் முடிவெடுத்தாங்க.
அவங்க இந்த கேஸ்ல இது ரொம்ப ஸ்பெஷல். ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் ஓரளவுக்கு சொன்னார் அரசாங்கம் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் தான் இதை வேலை பண்ணுனாரு. ஆனா இது வந்து அனைத்து கட்சிங்கிறதே ஒரு புரோட்டோகால் தேவைப்படுது. அதாவது அரசாங்கத்திட்டேருந்து ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டினவங்க பார்ட்டிஸ்ட கேட்டிருக்கலாம் இல்லையா, உங்க கட்சியில இருந்து நீங்க யாருன்னு, அதுக்கப்புறம் அவங்க பண்ணிருக்கலாம். இது வேணும்ட்டே கொஞ்சம் இப்படியும் கொஞ்சம் அப்படியும் போய் தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, குழந்தையும் கிள்ளி தொட்டுலையும் ஆட்டுற மாதிரி கேஸ் இது. அப்போ அவங்க ஒரு பிம்பத்தை ஏற்படுறாங்க. ஒன்லி திங் இஸ், பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா மோடி ஷாவின் அரசியல் எப்படி இருக்குன்னா, அரசியல் நாட்டுன்னு வரத்தே அரசியல் கூடாதுங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டே கூடவே கொஞ்சம் லேசா ஒரு வாழைப்பழத்துல ஊசி இறக்குவாங்க. இந்த இறக்கின ஊசி பேரு இந்த கேஸ்ல சசி தரூர். அதுதான் சொல்ல முடியும். ஆனா காங்கிரஸும் இந்த வலையில சிக்கிட்டு இருக்கு. காங்கிரசுக்கு கொள்கையை விட இந்த கேஸ்ல கேரள அரசியல் முக்கியமாக பட்டிருக்கிறது. அப்புறம் சசி தரூரின் தனியான ஒரு போக்கு, விழிஞ்சம் துறைமுகத்தோட கேஸ்ல அவர் பினராயி விஜயனோட உட்கார்ந்து இருந்தது, அவர் சமீப காலத்துல சிலது பேசினது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு காங்கிரஸ் வந்து ஒரு மாதிரி தன்னுடைய, அதாவது சொல்லுவாங்களே கட் யுவர் நோஸ் ஸ்பைட் யுவர் ஃபேஸ்ங்கிற மாதிரி, தன்னுடைய மூஞ்சி கழகு கெடுறத பார்க்காம தன் மூக்கையே வெட்டின மாதிரி ஆயிருக்கு. இல்ல ராகுல் காந்திக்கு இன்னும் கொஞ்சம் பெருந்தன்மை வேண்டுமா? அவரே சசிதரூரை முன்னிறுத்திருக்கணுமா? ஒரே விஷயம் சொல்லுங்க கார்த்திக், அதாவது இது அரசியல்னா எல்லாமே பர்செப்ஷன் தான், ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணது முக்கியம். இதுல ராகுல் காந்தி கேள்வி கேட்டது திரு ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி ஆபரேஷன் சிந்தூரை வச்சு ஆழமான கேள்விகளை கேட்கலாம், அந்த உரிமையும் கடமையும் உண்டு. ஆனா அது வேணும்ட்டு அதை சசி தரூரை ஓரங்கட்டிட்டு அதனால உள்ள இமேஜ் டேமேஜை கவனிக்காம ஏதோ ஒரு என்ன சொல்லுவாங்களே ஒரு சொதப்பலாக பேசினது ஒரு காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவு என்பது என்னை பொறுத்த வரைக்கும் சந்தேகமே கிடையாது. ஓகே, திருமிகு கனிமொழி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவருக்கு ஒரு குழுவோட தலைவராக இருக்கிறார். ஆனா கூட்டணி கட்சியான அதிமுகவுக்கு குழுல இடம் கொடுக்கல. திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் சொல்லும் போது ஒரு திங்க் டேங்க், ஒரு இன்டெலெக்சுவலா அது இருக்கணும், வெளிநாடுகளுக்கு போகும்போது இந்தியாவை அங்க ரெப்ரசன்ட் பண்றாங்க, அதனால ஒரு ஸ்டேச்சர் அடிப்படையில கனிமொழிக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாரு. அதே அடிப்படையில அதிமுகவை அகாமடேட் பண்ணலன்றாங்க. இந்த அப்சர்வேஷன் சரிதானா? ஆமா, அது ரெண்டு நிமிஷம் கவனிக்கணும். அதிமுக யார் இருக்காங்க இதை பேசுறதுக்கு? அவங்கள்ட்ட தகுதியும் கிடையாது, தொகுதியும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா தகுதி இருந்தா யாரையாவது ஆளை பார்த்து செலக்ட் பண்ணலாம். இன்னி தேதிக்கு பாராளுமன்றத்துல அதிமுகவுக்கு ஒரு செல்வாக்கும் கிடையாது. அசெம்பிளி எலெக்ஷன் நடக்க வரைக்கும் கூட்டணியாக சேர்ந்துதான் பார்க்கணும். அதை கூட்டணி அரசியல் அதுல கூட நீங்க நல்லா தெரியும், நம்மளுக்கெல்லாம் வந்து எடப்பாடியாருக்கும் அமித்ஷாக்கும் உறவெல்லாம் ரொம்ப நல்லா இல்லைன்னு நல்லாவே தெரியும். இந்த டயத்துல அவங்க அவுட் ஆஃப் த வே போய் அதிமுக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா ஒண்ணு கவனிச்சிங்கன்னா உதயநிதிய திரு மோடி கூப்பிட்டு பேசினது ஞாபகம் இருக்கலாம் நம்மளுக்கு. அவங்களுக்கு என்னோட கால்குலேஷன் என்னன்னா, அவசர நிலை ஏற்பட்டா அடுத்த பாராளுமன்ற தேர்தல்ல வேணும்னா திமுகவுக்கு கூட ஐஸ் வைக்கலாங்கிற மாதிரி தான் மோடி ஒரு தயார் நிலையில இருப்பார். அது பிளான் பிங்க, பிளான் பில ஏதாவது இருக்கும். இந்த டயத்துல போய் அவங்க அவுட் ஆஃப் த வே போய் அதிமுகவுக்கு இடம் கொடுக்கறதுக்கு ஒரு சாத்தியக்கூறி இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி பெர்செப்ஷன் முக்கியம் இல்ல அரசியல்ல. இப்போ நிர்வாக ரீதியாக நாட்டுக்காக எடுக்கிற முடிவுலையும் கொஞ்சம் அரசியலும் இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா, இங்க திமுகவுக்கான முக்கியத்துவம் இருக்கு, அதிமுகவுக்கான முக்கியத்துவம் இல்லைன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்னு வரும்போது அங்க பெர்செப்ஷன்ல பின்வாங்கும் இல்லையா அந்த கூட்டணி? இல்ல, அதுல நான் என்னோட இதுல அபிப்பிராயம் என்னன்னா, அவங்களுக்கு முதல் பிரையாரிட்டி வெளிநாட்டுல உள்ள பிம்பம், அனைத்து உலகத்துல இந்தியாவை பத்தி என்ன பிம்பம்ங்கிறது. ரெண்டாவது உள்நாட்டு அரசியல்ல தமிழ்நாட்டு அரசியல் 3வது இடத்துலதான் இருக்கு இப்போ அமித்ஷாவோட பிரையாரிட்டியில. தமிழ்நாட்டுல அவங்களுக்கு சமாளிக்க வேண்டியது எந்த சமுதாயத்தை எப்படி சமாளிக்கணும், எந்த கூட்டணியை எப்படி சமாளிக்க, இந்த ஒரு அதிமுகவுக்கு இடம் கொடுத்ததுனாலயோ கொடுக்காததுனாலயோ தமிழ்நாட்டு அரசியல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பாதிப்பும் ஏற்பட போறது இல்ல. அவங்களை எப்படியாவது சமாளிப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல இதனால ஒருத்தரும் ஓட்டு போடாம இருந்திருக்க மாட்டாங்க. அந்த ஓட்டு அரசியல் வேற, கூட்டணி அரசியல் வேற, நீண்ட நாள் யோஜனை வேற, வெளியுறவு வேற. இது நாளையும் சேர்த்து பார்த்து ஒரு எஸ்டிமேட் போட்டுதான் இந்த குழுக்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. இதுல எம்ஜே அக்பர் ஒண்ணுதான் எனக்கு ஒரு மாதிரி வினோதமா படுறாரு. ஏன்னா அது ஒரு கான்ட்ரவர்சியல் சர்ச்சைக்குரிய விஷயம். ஏன்னா அதே டீம்ல பெண்களுக்கு உரிமை பேசுற பிரியங்கா சதுர்வேதியும்
சிவசேனா ஆமா. உத்தவ் தாக்கரே உத்தவ் குழுவை தாக்கரே சேர்ந்தவரும் எம்ஜே அக்பரும் ஒரே குழுவுல எப்படி போய் ஒரே நாட்டுல எப்படி பிரச்சாரம் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியாது. அது கவனிக்க வேண்டிய விஷயம். திரு ஆர்கே, இந்த குழுக்கள் வெளிநாடுகளுக்கு போய் 33 நாடுகளுக்கும் போய் ஆமா, அங்க பாகிஸ்தானுடைய தீவிரவாத நடவடிக்கைகள் தொடர்பாக என்னவெல்லாம் விளக்கங்கள் கொடுப்பாங்க? இந்தியாவுக்கு அந்த நடவடிக்கை எந்த அளவுக்கு முக்கியமானது? இங்கதான் இந்த குழுவில் இருக்கின்ற தலைவர்களுக்கு பெரிய ஒரு தர்ம சங்கடம் வரும். அதாவது முழுக்க முழுக்க மோடியினுடைய பேச்சை அப்படியே வந்து அங்கே போய் கக்கிற முடியாது. இப்போ நாளைக்கு இப்போ டெல்லியில் வந்து அவர்களுக்கு எல்லாருக்கும் பிரீஃபிங் இருக்கிறது. அந்த பிரீஃபிங்கில் நிச்சயமாக இவர்களும் கூறுவார்கள். இப்போ நிச்சயமாக நாம் அனைவரும் வந்து தீவிரவாதத்துக்கு எதிராக இருக்கிறோம். பாகிஸ்தான் தான் தீவிரவாதத்தினுடைய உறவிடம் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு காமன் மினிமம் அஜெண்டா நிச்சயமாக அவர்கள் வந்து ஒத்துக்கொள்வார்கள். எம்ஏ தான் டாக்கிங் பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. எப்போ எந்த ஒரு குழு எங்க போனாலும் முழுக்க வெளியுறவுத்துறை அமைச்சரத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் தான் இந்த வந்து குழுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கொடுப்பாங்க. எல்லா குழுவிலையும் அந்நாட்டுக்கான இந்திய தூதரும் இருக்கிறார். ஆமா, கடைசியா இருக்கிறார். அதே மாதிரி இதுல 2-3 விஷயங்கள் என்னவென்றால், ஒண்ணு வந்து இந்த ஹர்ஷ் ஷ்ரிங்லா என்ற நபரானாலும் சரி, தரஞ்சித் சிங் என்ற நபரானாலும் சரி, இது முழுக்க பாஜகவை சார்ந்த நபர்களாக மாறிவிட்டார். தரஞ்சித் சொல்ல போனா அமித்ஷா வந்து கண்டெஸ்ட் பண்ணாரு. அதே மாதிரி ஹர்ஷ் ஷ்ரிங்லா வந்து எனக்கு பெரிய நண்பர் தான், அமெரிக்காவில் இருந்தார். ஹவுடி மோடி அவர் தான் அரேஞ்ச் பண்ணார், அங்கே ஹியூஸ்டனில் அரேஞ்ச் பண்ண நபர். ஏறத்தாழ அனைவரும் இந்த சர்வீஸினுடைய கடைசி கட்டத்தில் வந்து அனைவரும் ஏறத்தாழ பாஜக நபர்களாக மாறிவிட்டார்கள். அப்போ அந்த அளவுக்கு தான் அவர்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இந்த சசி தரூருக்கு தெரியும், கனிமொழிக்கு தெரியும், இவர்களுக்கு சுப்ரியா சுலே அனைவருக்கும் தெரியும், இந்த மனோஜ்குமார் ஜா அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கிறது இவர்கள் எங்க நிற்கிறார்கள் இந்த அதிகாரிகள் என்று. அதே நேரத்தில் சர்விங் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. சர்விங் ஆபீசர்ஸ் தாராளமாக இதுதான் பிரச்சனை என்று அவர்கள் சொல்ல முடியும். அந்த பிரச்சனையை ஒட்டித்தான் பாக்கி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்று கருதுகிறேன். ஏனென்றால் இந்த குழு எப்பவுமே அனைவரும் ஒன்றாகத்தான் இருப்பார்கள். சுப்ரியா சுலேக்கு ஆக்சுவலா நல்ல ஒரு டீம் வந்து அமைந்திருக்கிறது. அப்கோர்ஸ் இந்த அனுராக் தாக்கூர் போன்ற நபர்கள் வந்து இந்தியாவில் கோலி மாரோ சாலம் பேசுற நபர், ஆனால் தேர்ச்சி பெற்ற நபர், பேசக்கூடிய நபர். அதே மாதிரி மணிஷ் திவாரி, அந்த குரூப் வந்து சூப்பரான ஒரு குரூப்பா இருக்கு. அது முக்கியமான ஒரு இடத்துக்கு போகுது. ஈஜிப்த் அந்த மாதிரி நாடுகளுக்கு போகிறது. கம்ப்ளீட்டாக முஸ்லீம், ஏறத்தாழ பல நாடுகளுக்கு வந்து முஸ்லீம் நாடுகளுக்கு போகிறது. அங்கதான் இருக்கிறதுலே பெரிய சேலஞ்ச் வரப்போகுது. இனி அடுத்த ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த கமிட்டியில பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 20% வந்து இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அதாவது பாஜக என்ற கட்சி வந்து ஒரு இஸ்லாமியனை கூட நிறுத்தவில்லை. இந்த 400 சீட்ல வந்து கண்டெஸ்ட் பண்ணாங்க. ஒரு இஸ்லாமியனை நிறுத்தாத இன்னைக்கு வந்து ஒரு தேவையின் அடிப்படையில் இதுதான் பாஜக பயங்கரமா மாறுதுன்னு சொல்றதுக்கு காரணமே இதுதான். இதை நாம் வாழ்த்த வேண்டும், வரவேற்க வேண்டும். இதுதான் இந்தியா வென்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். 18% இஸ்லாமியரை வந்து இன்னைக்கு இன்க்ளூட் பண்ணிட்டு ஒரு குழு போய்கொண்டிருக்கிறது. எல்லா இதுலயும் எல்லா குரூப்லயும் ஒரு இஸ்லாமியர் இருக்கிறார். அப்ப அந்த அளவுக்காச்சு ஒரு பாஜக ஒரு நிச்சயமாக அந்த ஒரு உணர்வு வந்திருக்கிறது. அடுத்ததாக செய்ய வேண்டியது என்றால், அந்த மத்திய பிரதேசத்தில் இருக்கிற மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, சோஃபியா குரேஷியை வந்து தரைக்குறைவாக பேசுற நபர் இருக்கிறார் இல்லையா, அவர் இமீடியட்டாக டிஸ்மிஸ் பண்ண வேண்டும். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அந்த வழக்கு போய் கொண்டிருக்கிறது. அன்றாடம் சுப்ரீம் கோர்ட் வந்து கழுவி ஊத்தி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற ஒரு நிலைமையில் ஏன் அவரை ஏற்க முடியாதுங்கிறது. ஆமா, நீங்க வந்து அந்த இன்டென்ஷன் காமிக்க வேண்டும் இல்லையா. இது பாகிஸ்தானுடைய பெரிய கேம்பெயினே அதுதான். பாத்தீங்களா, ஒரு பெரிய ஒரு அம்மா கொண்டு உட்கார வச்சாங்க, கர்னல் கொண்டு உட்கார வச்சாங்க. இந்த ஆள் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பாருங்களா, இவர் தான் பிஜேபி என்று ஒரு பெரிய ஒரு சித்தரிப்பு கட்டமைப்பு வந்து வெரி ஈஸிலி அவங்க வந்து பண்ண முடியுது. அதை நாம் முறியடிக்க வேண்டும். அது எப்படி முறியடிக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆக்ஷன் மூலியமா தான் முறியடிக்கும். இப்ப மத்திய அரசுடைய நிலைப்பாடோடு ஒத்து போகிற மாதிரியான பெர்செப்ஷனை மட்டும்தான் இந்த எம்பிக்கள் வந்து வெளிநாட்டுல சொல்ல முடியும். மாறுபட்ட கருத்துக்களை அவங்க யாரும் அங்க வந்து பதிவு பண்ண முடியாது. இல்ல, நிச்சயமாக பண்ணவும் மாட்டாங்க. நிச்சயமாக, அதாவது ஒரு யுனைடெட் இந்தியாவுக்கு தேவையான விஷயம் தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும். தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு உங்களால் என்ன சப்போர்ட் செய்ய முடியும்? பாகிஸ்தான் தான் தீவிரவாதத்தினுடைய உறவிடம். நாம் வந்து வருடாவருடமாக, அதாவது 2008லயும் சரி, 2016லயும் சரி, 2019லயும் சரி, இதெல்லாம் வந்து இவர்கள் வந்து ஏற்றிருக்கிறார்கள். ஏறத்தாழ அதே மாதிரி ஒரு அட்டாக் தான் நடந்திருக்கிறது. இந்த விஷயங்களை தாராளமாக அவர்கள் பேசலாம். சிவில் சொசைட்டியோட பேசலாம், அரசாங்கம் கூட பேசலாம், தலைவர்களோட பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நாட்டினுடைய தலைவர்கள் கூட பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய கேட்கறாங்க, ஏன் நீங்க போய் என்ன ட்ரம்பை சந்திச்சிருவீங்களா, அவங்க சந்திப்பீங்களா? அந்த சந்திப்புகள் அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். அந்த நாட்டில் அந்த பர்செப்ஷன் உருவாக்க வேண்டும். அந்த நாட்டில் ஒரு சலசலப்பு உருவாக்க வேண்டும். இந்த மாதிரி தீவிரவாதம் இந்தியாவில் நடந்திருக்கிறது. இந்தியா இஸ் கண்ட்ரி அஃபெக்டட் பை டெரரிசம். யாருடைய டெரரிசம்? உள்நாட்டு சதி கிடையாது, இது வெளிநாட்டிலிருந்து வந்த சதி என்று மிக தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிச்சயமாக அனைவரும் செய்வார்கள். ஓகே, திரு மாதவன், என்ன அதனால நமக்கு கிடைக்கும்? இந்த எம்பிக்களுடைய இந்த 33 நாடுகளுக்கு போயிட்டு வந்த பிறகு இந்தியாவுக்கு என்ன கிடைக்கும்? பாகிஸ்தான் ஏற்கனவே செஞ்ச மாதிரி தனிமைப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை உருவாக்க முடியுமா அந்த எம்பிக்கள் குழுனால?
இதை உருவாக்கும் முயற்சின்னு சொல்லுவேன். ஆனா இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னி தேதிக்கு ஐநால பாதுகாப்பு சபை ஏற்கனவே ஒரு மாதிரி ஒரு ஆடி போன விஷயம். காசாவை பாத்தீங்கன்னாலும் சரி, காசால நடக்கிறதும் அப்புறம் உக்ரைன்ல நடக்கிறதும் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஐநாவே ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இப்ப பொதுவாக பாதுகாப்பு சபையில ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்து கொஞ்ச நாள் முன்னாடி வரை ஒரு மாதிரி கண்டபடி சண்டை போட்டிருந்தாங்க. இப்போ ட்ரம்ப் வந்தப்புறம் ஒரு மாதிரி கொஞ்சம் மாறி இருக்க ஒழிய ஐநா தான் இது எல்லாத்தையும் பத்திய பேச வேண்டிய இடம். அதுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 33 நாடுகளுக்கு பிரதிநிதிகளை அனுப்பிச்சு சரியாக ஒரு மாதிரி பிம்பத்தை உரு பண்ணினா யுஎன் ஜெனரல் அசம்பிளில பொது சபை ஒண்ணு இருக்குல்ல, செப்டம்பர்ல நடக்கும். அதுக்கும் இஸ்லாமிய நாடுகள்ல பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவதற்கும், ஏன்னா இஸ்லாமிய நாடுன்னா பாகிஸ்தான் தான் அதுக்கு ஒரு லீடராகவும் ஒரு ஸ்ட்ராங் இன்ஃபுளுன்ஸோட இங்க இருக்கு. அங்க சீனா போன்ற நாடுகளுக்கு இது உதவும். சீனா போன்ற நாடுகளுக்கு வீட்டோ பவர் இருக்கிறது, அதை வச்சு சாத்தியப்படுத்த முடியுமா? இந்தியா நினைக்கிறத முடியுமா? இது அதான் சொல்றேன், இது வீட்டோ வச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பொதுவா பாத்தீங்கன்னா அமெரிக்காவே என்ன சொல்லிடுச்சு, இந்தியாவும் பாகிஸ்தானும் ஏதோ ட்ரம்ப் பேசினதே ரொம்பவே மேல்பூச்சாக இருந்து ஒரு மாதிரி இந்தியாவை ஒரு இன்சல்ட் பண்ற மாதிரி இருந்தது. ஏதோ பள்ளிக்கூட பையங்கள் சண்டை போட்டுக்கிற மாதிரியும் அவங்கள ஏதோ நீங்க சும்மா இருங்க மிட்டாய் வாங்கி தரேன்னு சொல்ற மாதிரி அவர் ட்ரம்ப் பேசினார். அதுவே ஒரு இந்தியாவுக்கு ஒரு பெரிய அவமானம்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருங்க அப்படித்தான் நினைக்கிறாங்க. இத ஃபால்ஸ் ஈக்குவலன்ஸ். இந்தியா குறிப்பாக என்ன சொல்ல விரும்புது, இது வெறும் தீவிரவாதம் இல்ல, ஒரு அரசாங்கத்தின் சப்போர்ட்டோட இருக்கிற தீவிரவாதம். பாகிஸ்தான் ஒரு ரோக் ஸ்டேட். இது ஒரு சாதாரண அரசாங்கம் இல்ல. இது ஒரு விதமான தீவிரவாத கும்பலை அக்செப்ட் மாத்திரம் பண்ணாம அதுக்கே ஒரு எண்ணெய் விடுற ஒரு நாடாக பாக்குறோம். நாடும் குறிப்பாக பாகிஸ்தான் ராணுவத்தை. இந்த விஷயத்தெல்லாம் வெளிநாட்டுல எடுத்து சொல்ல வேண்டி இருக்கு. ஏன்னா ஊடகத்து லெவல்ல பாத்தீங்கன்னா பிபிசி மாதிரி ஒரு சோ கால்ட் ரொம்பவே ஒரு நடுநிலையான ஒரு ஊடகம் கூட இப்ப இந்தியாவுக்கு சாதகமா என்ன நடுநிலையா கூட பேசுறது இல்லை. அது ஒரு விதமான கவனிக்கத்தக்க விஷயம். ஊடகம் மூலமாக பரவ வேண்டிய சில விஷயங்கள் பரவவில்லை. அதுல இந்திய ஊடகத்துக்கு கோதி மீடியாவுக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. ஏன்னா இவங்க நம்ம நாட்டோட பிம்பத்தையே குறைக்கிற மாதிரி ஒரு ஹிந்தி சேனல்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, இங்கிலீஷ் சேனல் நடந்துட்டு இருக்கு. இந்த டேமேஜையும் சரி பண்ணணும். ஏன்னா ஊடகம் அதுல இன்னொரு பார்வையும் இருக்கு. பாகிஸ்தான் மீதான தாக்குதலுக்கு முன்பே உலக நாடுகளை கன்வின்ஸ் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு. இப்போ பாகிஸ்தான் மீதான தாக்குதலுக்கு பிறகு, சீஸ்ஃபயருக்கு பிறகு நாம போய் கன்வின்ஸ் பண்றதுங்கிறது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய தாக்கத்தை கொடுக்குமா? இது ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்குங்க. நான் 1971 கொஞ்சம் ஒப்பிடுறேன். பங்களாதேஷ் போகும்போது இந்திரா காந்தி மாசக்கணக்கா தன்னுடைய வெளியுறவு அதிகாரிகளை தானும் பேசி எல்லா நாட்டுகளையும் ஒரு மாதிரி தயார் பண்ணி அதுக்கப்புறம் தான் படையெடுப்பு நடந்தது பங்களாதேஷ் மேல. ஆனா அந்த லக்ஸுரி, அந்த சலுகை இப்போ மோடிக்கு கிடையாது. மோடியின் பர்சனாலிட்டியும் அவருடைய தனிப்பட்ட கேரக்டரும் எப்படின்னா, அவர் அதிரடியாக பண்ணி பேர் வாங்குறதுலதான் அவருக்கு பிடிக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அவர் டிமானிட்டைசேஷன் பண்ணதுல இருந்து அவருக்கு நன்றாக ஒரு அதிரடியாக பண்ணி ஒரு பேச்சு வாங்கி அதை தன்னை ஒரு பெரிய லீடரா காட்டிக்கிற ஆசையும் உண்டு. இது ரெண்டு. ஆனா கூடவே பின்னணியை பாருங்க. யுக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்த போதும் சரி, இஸ்ரேல் காசாவுக்கு எதிராக பண்ணின போதும் சரி, ஒரு மாதிரி பிரீசிடென்ட் செட் ஆயிடுது. தன் தற்காப்புக்காக என்ன வேணா பண்ணலாம்னு. அந்த மோடியின் கேரக்டரும் உலக பின்னணியும் ஒரு மாதிரி சேர்ந்து இருக்கிறது இந்தியா இதை பண்ணிடுது. ஆனா அதோட விளைவு, அதோட அவுட்கம் இந்தியா எதிர்பார்த்த மாதிரி இல்ல. எல்லாரும் எழுந்து கை தட்டல. அது ஒரு பின்னடைவுன்னு தான் சொல்லணும். வெளியுறவு துறையில இந்தியா, அமித்ஷா ரொம்ப பெருமை சொல்லிக்கிறாரு, வேர்ல்ட் இஸ் இன் ஆங்கிறாரு. அப்படி ஒரு ஆவும் இல்ல. இது அதை ஒரு செப்பனிடக்க பண்றதுக்கு ஒரு அவசியம் ஏற்படுறது. There is a need to rectify some setbacks associated with Operation Sindoor. அத அவங்க சரி பண்றதுக்கு இது ஒரு முயற்சி. அதுல பல நாடுகளோட என்கேஜ் பண்றாங்கிறது ஒரு நல்ல விஷயம். இன்னும் ஒரு காலத்துல கூட்டு சேரா நாடுகள்னு ஒரு பெரிய கூட்டம் இருந்த போது இந்தியா அதுக்கு தலைமை தாங்கிட்டு. இப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன் இல்லவே இல்லை. அதை திருப்பி உண்டு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு இப்ப. ஏன்னா தேர்ட் வேர்ல்ட் லீடராவே இந்தியா இப்போ பார்க்கப்படுறது இல்லையே. அமெரிக்காவோட ஒரு மாதிரி
கூட்டணியில இருக்கிற மாதிரி தான் ஒரு பிம்பம் இருக்கு. அதுல ஒரு லாபமும் அதிகம் இருக்கிறதா தெரியல ட்ரம்ப் வந்ததுல இருந்து. அதை ஒரு மாதிரி சரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு. திரு ரவீந்திரன், இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டையில இந்தியாவுக்கு பின்னடைவு தான், இப்ப அதை மாற்றுவதற்கு நம்ம உலக நாடுகள்ல போய் விளக்கம் கொடுக்கிறோம் அப்படின்னு பதிவு பண்றாங்களே விருந்தினர்கள். அவர் கருத்தை சொல்றாரு. எனக்கு அப்படி ஒரு எண்ண ஓட்டம் இல்லை. இன்னைக்குள்ள காலகட்டம் நிலைமை இது இப்படியே தொடர்ந்தா என்ன விளைவு ஏற்படும், பொருளாதார ரீதியான விளைவுகள் பல அடிப்படையில் தான் இது நம்ம பார்க்கணும். 71 உள்ள அந்த இதையும் மாதவன் சார் சொன்னார். அன்னைக்கும் இன்னைக்கும் உள்ள ஒரு வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்குது. பாகிஸ்தான் கேட்டோ அழுத்தம் கொடுத்தோ இல்லை ரெக்வஸ்ட் பண்ணியோ இல்லை நாமளே அந்த முடிவெடுத்தோ அப்படின்னா கூட பரவாயில்ல, அது அமெரிக்காவுடைய அழுத்தத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டதை தானே விமர்சிச்சாங்க. அது பொருளாதார ரீதியான பாதிப்புகள் எப்படி இருக்குங்கிறதும் போற இந்திய மக்களும் விரும்பலைங்கிற அந்த இதையும் நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி அந்த புல்வாமா இது எலெக்ஷன் டைமில் நடந்தது. அது வடபலத்தில் மிகப்பெரிய வெற்றியை பாஜக கொடுத்தது. தமிழ்நாட்டில் எந்த ஒரு தாக்கத்தையும் அது ஏற்படுத்தலை. இது இந்தியா கூட நிற்கிறோங்கிறதே இந்திய மக்கள் விரும்பினார்கள்ங்கிறது தானே. இந்திய மக்கள் விரும்பினாலும் கூட இன்னைக்குள்ள காலகட்டம் லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் இந்த மாதிரிலாம் பொருளாதார இதெல்லாம் மாறிப்பட்ட பிறகு நாடுங்கிற எல்லையும் தாண்டி மக்கள் இண்டிவிஜுவலிசம் வளர்ந்த பிறகு வாரோட தாக்கத்தையும் யாரும் விரும்பலைங்கிறதான் தெரியுது. மற்றபடி மாதவன் சார் சொன்ன ஒவ்வொரு பொதுநலத்திலும் சுயநலம் இருக்குங்கிற அவரோட கருத்து உண்மை. இந்த டெலிகேஷன் ஹெட்டு தேர்வு பண்ணதில் நிச்சயமா அதில் அரசியல் இருக்குது. இன்னொன்று நித்யானந்தஜி சொன்னது மாதிரி வெஸ்ட் பெங்காலை பொறுத்தளவில் ரெப்ரசன்டேட்டிவ் யாருங்கிறத பார்ட்டி தலைமைக்கு கேட்டிருக்காங்கன்னு சொன்னால் இங்கேயும் பார்ட்டி தலைமைக்கு கேட்டு தான் சுப்ரியா சூலையும் கனிமொழியும் பார்ட்டி தலைமையை கேட்டு தான் நியமிக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு அவர் சொன்ன அந்த கருத்துல இருந்து நான் அறைவாகிறேன். பட் சசி தரூர் மேட்டர் நிச்சயமா கேரள அரசியல் சென்ட்ரிக்காவுள்ள ஒரு மூவ் தான். சசி இருக்க தகுதிங்கிறது எக்ஸ்ட்ராடினரி. பட் அதுக்குள்ளேயும் அந்த பொதுநலத்துக்குள்ளேயும் அந்த சுயநலம் கண்டிப்பா இருக்கு. ஓகே திரு நித்யானந்தம், அமெரிக்காவோட இணக்கமாக செல்லணும்னு விரும்புகிறோம், ஆனால் அதனால ஒன்றும் பெரிய லாபம் இல்லைன்னு சொன்னார் மாதவன் சார். அமெரிக்கா இன்றைக்கும் நட்பு நாடாகத்தான் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய செயல்பாடுகளை என்று பார்த்தால் ஒரு தீவிரவாத நாட்டுக்கு, ஒரு ரோக் கண்ட்ரி என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானுக்கு அதிக அளவிலே உலக நிதி கொடுப்பதற்கு அமெரிக்கா துணை புரிந்திருக்கிறது என்பதை நாம் அமெரிக்கர்களுடைய அடிப்படை எண்ணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மையும் அவங்களையும் சமதளத்தில் வைக்கிறாங்க அமெரிக்கா. அதுதான் பிரச்சனையே. இப்போ இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறது. பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுமானால் இன்னும் 47க்குள்ளாக 3வது இடத்திற்கு செல்லலாம், அல்லது முதலிடத்திற்கு கூட செல்லலாம். அது அமெரிக்கா விரும்புமா? எந்த நாட்டையாவது அமெரிக்கா அந்த இடத்தை இருக்க விடுமா? விடாது. எனவே அதனுடைய அழுத்தம் அதற்கு இருக்கிறது. எனவே இந்தியாவினுடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலே போர் நடக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே போருக்கான அத்தனை தூண்டுதலையும் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா பாகிஸ்தானுக்கு எப்பொழுதெல்லாம் வறுமையின் காரணமாக, பட்டினியின் காரணமாக நிதி அளிக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் ஆயுதங்களைத்தான் வாங்கியிருக்கின்றார்கள், மக்களுக்கு எதையுமே செய்யவில்லை. இப்பொழுது மீண்டும் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நிதி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆயுதம் வாங்குவதற்காகத்தான் அந்த நிதி பயன்பெறும். அது போருக்கு வழிவகுக்கும், அமெரிக்காவுக்கு வியாபாரமுமாகும், இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை மட்டுப்படுத்தவும் செய்யும் என்று ஒரு கோணத்திலே அமெரிக்கா சிந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் என்னதான் அமெரிக்கா மோடி அவர்களின் நட்பாக, வழிகாட்டியாக, திறமையானவராக சொன்னாலும் கூட அவர்களுடைய மறுபக்கம் இப்படியும் இருந்திருக்கிறது. அதுதான் அவர்களுடைய டிஎன்ஏ. இப்போ இந்த காங்கிரஸ் கட்சியில் கொடுக்கும்பொழுது சசி தரூர் கொடுத்ததுக்காக அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஜெயராம் ரமேஷ் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நீரை போன்ற, கங்கையை போன்றது காங்கிரஸ், அதில் தேங்கி நிற்கிற நாட்டம் அடிக்கின்ற குட்டை சசி தரூர் என்று வர்ணித்திருக்கிறார். சொந்த கட்சிக்காரரையே இவ்வளவு திறமை மிக்கவரை இப்படி கடுமையாக வர்ணிப்பதற்கான அவசியம் என்ன வந்தது? எனவே இது நாட்டுக்காக, இந்த நாட்டினுடைய செயல்பாடுகள், ஆபரேஷன் சிந்தூர் என்பது எந்த அளவுக்கு மனிதாபிமானத்தோடு நடந்திருக்கிறது என்றால் அங்கே நாம் போர் தொடுக்கவில்லை, நீர் போரை தொடுத்திருக்கிறோம். அந்த நீர் போர் என்றைக்கு வேண்டுமானாலும் சமாதானம் செய்து கொள்ளலாம், அங்கே உயிர் சேதம் ஏற்படாது. ஆனால் தண்ணீர் இல்லாமல் அந்த நாடு கஷ்டப்படும். அப்படி அல்லல் வரும்பொழுதுதான் இந்தியாவினுடைய அருமை என்ன என்று மக்களுக்கு தெரிந்தால் மக்களுக்கு எதிராக பாகிஸ்தானுடைய மேலிடம் செயல்பட முடியாது. ஆனால் பாகிஸ்தானத்தில் மேலிடமே கிடையாது, எல்லாமே இராணுவமாக இருக்கிறது. எனவே தான் இந்த பிரச்சனை.
எனவே பாகிஸ்தான் ஒரு ரவுடி கண்ட்ரி, ஒரு ரோக் கண்ட்ரி, ஒரு தீவிரவாத கண்ட்ரி அப்படிங்கிறத உலகம் முழுவதும் சொல்லியாக வேண்டும். இந்தியா ஏன் அதற்காக அந்த இவ்வளவு குழுக்கள் மெதுவாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை சொல்லியாக வேண்டும். அதற்கான குழுக்கள் தான் இவை. அதற்கு யாரெல்லாம் சரிப்பட்டு வருவார்களோ அவர்களை மட்டுமே தான் தேர்ந்தெடுக்க முடியும். சரி, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்தவர்களுக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவேறு. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.